வந்து ஸ்பீட் போட்ல ஏறி இருக்கோம். ஜேம்ஸ் போண்ட் ஐலாண்ட் போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கடலுக்குள்ளே போகிறதுனால ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இருந்தோம். நீரஜை வந்து நிறைய பேர் இங்கே நிறைய பேர் நீரஜை போகணுன்பாங்க. ஸோ அங்கே தான் பையன் சொல்லி நிறைய பேர் செல்ஃபிஸ் எடுத்தாங்க, அவனை கொஞ்சினாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஸ்பீட் போட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாகவே செம. ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம் போகணுமா வேணாமான்ட்டு. பட் போனதுக்கப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. கடைசியாக நாங்கள் ஜேம்ஸ் போண்ட் ஐலாண்ட் போனோம். அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. பட் யூஷுவல் ரஷ்ஷை விட கம்மி தான். யானை மாதிரி இருக்குனாரு. ஆமாம், யானை என்னமோ அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஏய் பேபி, இந்த எலும்பு கூடாட்டு இருக்கு பாரு. இந்தா அவர் கொடுத்துருக்காரு போட சொல்லி. கடலுக்கு நடுவில் ரிங் போட்ட ஃபீலிங்கே வேற தான். செம்மையாக இருந்தது. ஒரிஜினல் முத்து அதெல்லாம். ஷாப்பிங் முடிச்சுட்டு வேற இங்கே சாப்பிடத்தான் போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா இந்த ஏரியா தான். இங்கே ஃபுல்லாக முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க. ஹலால் வேல குக் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். அப்புறம் இந்த பிளேஸில் நிப்பாட்டினாங்க. இது ஒரு குகை மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. சகதியாக இருந்ததுனால ஃபுல்லாக போக முடியல. பட் இந்த கிளிட்டர் ஆகிற ஒரு இது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அவங்களுமே சொன்னாங்க தொடாமல் என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு. யூஸ்வலாக போனாலே டேன் ஆகிறத தாண்டி எங்களுக்கு ரொம்ப கிளைமேட் வந்து அவ்வளோ செம்மையாக இருந்தது. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. நல்ல ஒரு கடல் பயணத்தை முடிச்சிட்டோம். திரும்பி நாங்கள் ரூமுக்கு போகிறோம். அதுவும் என்ன ஸ்பெஷல்னா மழை பெஞ்சது, இவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. நான் மழையில் நனைஞ்சிட்டே பீச்சில் குளித்தேன். செம்மையாக இருந்தது. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுட்டா. பை பாய்.